பாரதிய ஜனதா உங்கள் கொள்கை எதிரி, நீங்கள் தாவேக்கா. திமுக உங்கள் அரசியல் எதிரி. கொள்கைக்கும் அரசியலுக்கு எதாவது வேறுபாடு சொல்லுங்கள். கொள்கைன்னா என்ன, அரசியல்னா? நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள். அப்போ பாரதிய ஜனதாவின் அரசியலை எதிர்க்கிறீங்க, கொள்கையை ஏற்கிறீங்க. திமுகவின் கொள்கையை ஏற்கிறீங்க, அரசியலை எதிர்க்கிறீங்க. அப்படி புரிஞ்சுக்கிறதா? சரி. பாரதிய ஜனதாவும் திமுகவும் எதிரி. அப்போ காங்கிரஸையும் நீங்கள் அதிமுகவையும் புனிதப்படுத்துறீங்களான்னு கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் வச்சுருக்கீங்களா? இங்கே இந்திய திணிச்சது, காவிரி நதிநீர் உரிமையை பறித்தது, கச்சத்தீவை கொடுத்தது, அணு உலையை திணிச்சது, ஸ்டெர்லைட்டை நட்டது, நல்லா கவனிச்சிங்க. மீத்தேன் கையெழுத்து போட்டது, எல்லாத்துக்கும் கல்வி மாநில உரிமையிலிருந்து, மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனது, மருத்துவ உரிமையை பறித்தது, மின் உற்பத்தி விநியோகத்தை எடுத்துகிட்டு போனது, எல்லாத்தையும் செஞ்சால் ஆலியார் காங்கிரஸ். அந்த காங்கிரஸை நீங்கள் புனிதப்படுத்தின வேலையை அப்படி செஞ்சால் அப்படி கண்ணு முன்னாடி என் இனத்தை, ஒரு தேசிய இனத்தின் விடுதலை கனவை அழிச்ச இது காங்கிரஸ். நம்பிக்கைங்க. காங்கிரஸ் லட்சக்கணக்கான இன மக்களை கொண்டு குவிச்சது காங்கிரஸ். கூட இருந்து திமுகவை எதிர்க்கிறீங்க. சரி, காங்கிரஸை ஒன்றுமே பேசலைன்னா அதை நீங்கள் புனிதப்படுத்துறீங்களா? அது குற்றமற்ற கட்சியா? நீங்கள் திமுக மன்னராட்சி, சரி, மன்னராட்சியின் தொடக்கம் யார்? காங்கிரஸ். அதை ஏன் பேச மாட்டீங்க? நீங்கள் துப்பாக்கி சூட்டுக்கு போனீங்க, அங்கே போய் பேசுனீங்க. அந்த கட்சியில் செத்து போன தங்கச்சியினுடைய அம்மா என்னை தாய்மாமன்னு சொல்லிட்டாங்கன்னு பெருமையாக பேசுவீங்க. துப்பாக்கி சூட்டு நடத்தின கட்சி இது. நான்